சார், இப்போ இந்த பாஜக அரசோட அது மேல இருக்க பெரிய விமர்சனம் என்ன அப்படின்னா, எல்லா சட்டத்தையும் அவசர அவசரமா கொண்டு வராங்க. பார்லமெண்ட்லயே பாஸ் பண்ணாலும் விவாதம் பண்றதில்லன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இந்த ஒரு எஸ்ஐஆர் நடைமுறையை ரொம்ப குறுகிய காலத்துல தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள் ஒரு மாசத்துக்குள்ள எல்லா வீட்லயும் ஏறி இறங்க முடியுமா? இத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்க, அவங்களோட வாக்காளர் உரிமையை பரிசீலிக்கணும் அப்படின்னா ஒரு மாதம் போதுமா? கண்டிப்பா போறாது. அங்கதான் அடுத்த இஷ்யூ அதுதான். அதாவது ஒன்று எஸ்ஐஆர் நீங்க எப்ப செய்யணும்னு ஒன்று இருக்கு. எஸ்ஐஆர் எப்போ செய்யணும்னாக்கா ஒரு எலெக்ஷனுக்கும் இன்னொரு எலெக்ஷனுக்கும் நடுவில் இருக்கிற காலத்தில் செய்யணும். ஓகே, அப்போதான் நிதானமாக செய்ய முடியும், படபடப்பு இருக்காது. நீங்கள் எலெக்ஷன் இப்போ இன்னொரு 4 மாதத்தில் இருக்குனாக்கா இப்போ நீங்கள் இதில் ஒரு டேட்லாம் வைக்கிறாங்க இவங்க ஒரு மாதத்துக்குள்ளே பண்ணோன்னு. இது படபடப்புக்கான ஒரு வழி. ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் வர இதாக. இப்போ சென்சஸ் எப்படி பண்ணுறாங்க, ரொம்ப ரிலாக்ஸ்டாக பண்ணுறாங்க. 5 வருஷம் அதுக்கு டைம் இருக்குது. ஆனால் நீங்கள் உள்ள டைம் ஓவர் லிமிட்டுக்கு கொடுத்துருக்காங்க. டீச்சருங்களுக்கெல்லாம் டைம் கொடுத்துருக்காங்க. நீ ஒரு மாதத்துக்குள்ளே இந்த 300 வீடுகளை நீ கவர் பண்ணணுன்னு அப்படிலாம் கொடுத்து அது போகுது. அப்படி கொடுத்துருந்தா தான் அது தே கேன் அப்ளை தேர் மைண்ட். அது ப்ராப்பர் ஸ்டடி. இப்போ பிஎல்ஓன்னு இவங்க சொல்கிறாங்க. பிஎல்ஓன்னு ஒரு ஆள் இப்போ பல சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சில சமயத்தில் அது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதம். யாரை அவங்க அலோகேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் பிஎல்ஓ. பிடிஓ லெவல் ஆஃபீஸர்ஸ் பிடிஓ லெவல் ஆஃபீஸர்ஸ் அவங்க எல்லாருக்குமே பெரிய மேன் பவர்லாம் கிடையாது. அவன் ஏதாவது அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஆஃபீஸராக இருப்பான். அவன் கீழே ஒர்க் பண்ணுறவங்க 3 பேர் தான் இருப்பான். ஸோ இவங்கள ஆனால் அதுபோல் அந்த லெவல் ஆஃப் ஆஃபீஸர்ஸுக்கு தான் அந்த பொறுப்பு கொடுக்குறாங்க, பிஎல்ஓ பொறுப்பு கொடுக்குறாங்க. இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருக்கிற ஆளுங்க கொஞ்சம் பேர் அதிகமாக இருப்பாங்க. இப்போ தாசில்தார் கீழே எல்லாம் அதிகமாக. ஆனால் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு மேல் இதுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ இப்படி உங்களுக்கு மேன் பவர் வேறு வேணும் அதுக்கு. இப்போ ஏன் இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குனாக்கா டீச்சருங்களை எம்ப்ளாய் பண்ணுறதுனால தான் இந்த சென்சஸ். இங்கேயும் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுலாம் டீச்சர்ஸ் தான். எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுல பெரிய பிரச்சனைகள் வர்றதில்லை. இந்த வாக்காளர் லிஸ்ட்டில் தான் நாங்கள் பிரச்சனை. முதல்ல அப்படி தான் எடுத்தாங்க. இவங்க முதல்ல வாக்காளர் எடுத்தும்பொழுது அநேகமாக இதனுடைய அடிப்படை சொல்கிறேன், ஃபண்டமெண்டலான டீச்சர்கள் தான் எடுத்திருப்பாங்க. இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா இவங்க எஸ்ஐஆர்ன்றது ஒன்று கண்டிஷன் நம்பர் 1. இது ரிலாக்ஸ்டு பீரியடில் தான் எடுக்கணும். நிதானமாக எடுக்க வேண்டிய. நீங்கள் ஒரு நல்ல லிஸ்ட் உருவாக்கணும்னாக்கா நீங்கள் அப்படி தான் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இப்போ இருக்கிற இப்போ லிஸ்ட்டு தப்புனாக்கா இன்னொரு தப்பு நீங்கள் உருவாக்குறீங்க.